தமிழ்நாட்டில தேர்தல் முடிவுகள் இப்படியும் அமையலாம். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நோக்கம் வெற்றி பெறும் என்பது மட்டும் உறுதி. பேரன்பிற்குரிய தோப்பில் கொடி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க பைலாமூர் கார்த்தி. இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி மிக முக்கியமான முடிவு ஒன்றை எடுத்து தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய ஆட்சி அமைய வேண்டும் என்கின்ற நீண்ட நெடிய ஒரு கனவை நிறைவேற்றுகின்ற வண்ணமா அதற்கு மிக வலுவான அடித்தளத்தை அமைச்சிருந்தாங்க. திமுக அதிமுகவிற்கு மிகப்பெரிய அச்சத்தையும் ஏற்படுத்தி இருந்தாங்க. இந்த தேர்தலோடு அதிமுக என்கின்ற ஒரு இயக்கத்தையும் அழிச்சொழிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் தேர்தல் முடிவுகள் சமீப காலமாக ஏமாற்றத்தை மட்டும்தான் கொடுத்திருக்கு. 2009ஆம் ஆண்டுக்கு பின்பாக ஜனநாயகத்தை வீழ்த்தி பணநாயகத்தின் மூலமாக வெற்றி பெற்றுவிட முடியும் என்ற சூத்திரத்தை எப்போ சூரியன் கட்சி கையில எடுத்துச்சோ அன்னையிலிருந்து தமிழர்களுக்கு பட்டநாமம் தான் சாத்தப்பட்டுக்கிட்டு வரும். இந்த தேர்தலையும் இந்த நடந்து முடிந்த தேர்தலையுமே கூட திமுக பெருவாரியான தொகுதிகளில் எல்லாம் பாமக பாஜக கூட்டணி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், அதிமுக அழிவை நோக்கி செல்லும்னு கருத்து கணிப்புகள் வெளியாகிட்டு இருக்கு. இது பலிக்கலாம், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் தமிழருடைய ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பும் பாமக பக்கம் திரும்புவதற்கான காரணம் இருக்கு. நீங்க திமுக 36 இல்ல 35 இல்ல 37 வென்றாலும் கூட பாமகவிலிருந்து ஒரு 2 நபர்கள் வென்று மத்திய அமைச்சரோடு இடம்பெற்று தமிழருக்கான பிரதிநிதித்துவமாக பாராளுமன்றத்தில் அவர்கள் குரல் ஒலிக்காதா? அவர்கள் தமிழர்களுக்கான உரிமையை பெற்றுத்தர மாட்டார்களா என்கின்ற ஏக்கம் தான் ஒட்டுமொத்த தமிழருடைய எதிர்பார்ப்பா இருந்துகிட்டு இருக்கு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுக வாயிலாக சென்றிருந்தாங்க. அதற்கு முந்தைய நாடாளுமன்ற தேர்தலில் 37 அதிமுக வேட்பாளர்கள் பாராளுமன்றத்திற்கு சென்றிருந்தாங்க. இப்பவும் அவர்கள் எப்படி பிரயோஜனப்படாம இருந்தார்களோ அதே போன்றுதான் திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் 10 பைசாவுக்கு பிரயோஜனப்படாம இருப்பாங்க. ஆனால் பாமகவிலிருந்து வெல்லக்கூடியவர்கள் நிச்சயமாக சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனால்தான் அத்தனை பேருடைய கவனமும் பாமக பக்கம் திரும்பியிருக்கு. 98லயோ 99லயோ 2004லயோ பாமக 35 இடங்கள் 37 இடங்கள்லாம் வெல்லல, 5, 4, 6 இடங்கள்ல தான் வென்றிருந்தாங்க. ஆனாலும் முத்தாய்ப்பாக முத்திரை பதித்திருந்தார்கள் பாமகவுடைய மத்திய அமைச்சர். இன்றைக்கும் உலக நாடுகள் அத்தனை பேரும் பாராட்டக்கூடிய ஒரு பெரும் மனிதராக பசுமநாயகர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கிறார்னா அதற்கு அவர் செய்த சாதனை தான். அதனால இந்த வெற்றி எண்ணிக்கை, அந்த வெற்றி எண்ணிக்கை என்பது வெற்றி எண்ணிக்கையாகத்தான் இருக்கும். மத்திய அமைச்சரவை இடம்பெற்று தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடியவர்கள் தான் உண்மையான தமிழர்களுடைய பிரதிநிதிகளாக இருப்பாங்க. என்ன கேட்டீங்கன்னா கடந்த காலங்கள்ல பாமகவுடைய வெற்றிகள்ல மிகப்பெரிய வெற்றி எதுன்னு கேட்டிருந்தீங்கன்னா நான் 91, 96, 2014, 16 தான் சொல்லுவேன். சாதாரணமான வெற்றி கிடையாது. அதெல்லாம் 1991 பாட்டாளி மக்கள் கட்சி கன்னி தேர்தல் சந்திக்கிறாங்க. முதல் தேர்தல் அதிமுக என்கின்ற மிருக பலம் கொண்ட ஒரு இயக்கத்தையும் திமுக என்கின்ற அசுர பலம் கொண்ட ஒரு இயக்கத்தையும் அத்தனையும் தாண்டி ராஜீவ்காந்தி அவருடைய மரணம் நடந்த அந்த சமயத்திலையும் அந்த அனுதாப அலைகளுக்கு மத்தியிலும் பாமக 6 விழுக்காடு வாக்குகளை பெற்று ஒரு சட்டமன்ற உறுப்பினரா ஏனை மீது அமல செய்து சட்டமன்றத்தை அனுப்பி வச்சிருந்தாங்க. இந்த திமுக அதிமுக அத்தனை பேரும் அதிர்ச்சியில் ஆழ்ந்திருந்தாங்க. ராஜீவ்காந்தி அவருடைய மரணம் நடக்காமல் இருந்திருந்தால், நிகழாமல் இருந்திருந்தால் பாமக 15க்கும் மேற்பட்ட இடங்களை அந்த தேர்தலில் வென்றிருக்க முடியும். முதல் தேர்தலே இப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்திய பாமக 96 தேர்தல்கள்ல மிகப்பெரிய அளவிற்கான எழுச்சி பெற்று திமுக கூட்டணிக்கு மூப்பனாருடைய ஆதரவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஆதரவோடும் மிக மிருகபலம் கொண்டு திமுக ஒரு அணியில நிற்கு. இன்னொரு பக்கம் அதிமுக இந்த 2 இயக்கங்களையும் புறந்தள்ளிவிட்டு சிறிய கட்சிகளோடு கூட்டணி அமைத்த பாட்டாளி மக்கள் கட்சி, 3வது அணி அமைத்த பாட்டாளி மக்கள் கட்சி 2வது இடத்தை பிடிச்சிருந்தாங்க. அன்றைக்கு அதிமுக பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை விட பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகம். 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று நாட்டையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்.
இந்த 91 96 ஏற்படுத்திய தாக்கம் இருக்கு இல்லையா, அந்த தாக்கம் தான் தேனாம்பேட்டை அலுவலகத்திற்கு, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அலுவலகத்திற்கு மாடி படியேறி வர வைத்தது அம்மையார் ஜெயலலிதா அவர்களை. 98 99 சாதாரணமான தேர்தல் அல்ல, அதை பின்னாடி பார்க்கலாம். 2014ஆம் ஆண்டு இதே ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. 2014ஆம் ஆண்டு திமுக அதிமுக எல்லாம் தேவையில்ல, இந்த இரண்டு கட்சிகளையும் விரட்ட வேண்டும் என்று ஒரு கூட்டணி அமைத்து திமுகவை பூஜ்ஜியத்திற்கு தள்ளி அதிமுக ஆளுங்கட்சி பலத்தோடு வென்றிருந்த போதும், ஆளுங்கட்சி பலத்தோடு பணத்தை வாரி இறைத்த போதும் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வென்று தமிழ்நாட்டையே அதிர்ச்சிப்படுத்தியது அன்புமணி ராமதாஸ் என்கின்ற பேரலை. 2016ஆம் ஆண்டு தான் மிக முக்கியமான தேர்தல். அந்த தேர்தலில் என்ன பெரிய சட்டமன்ற உறுப்பினர்லாம் கிடைக்கலையே அப்படின்னாலும் தான் யார் என்பதை நிரூபித்தார் தமிழ்நாட்டினுடைய தன்னிகரல்லா தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். திமுக அதிமுக மட்டுமல்லாமல் அப்பொழுது மக்கள் நல கூட்டணி என்கின்ற ஒரு கூட்டணியும் களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. விஜயகாந்த் அவருடைய தலைமையில மதிமுக, விசிக, 2 கம்யூனிஸ்ட், தமாக என்று அத்தனை பேர் முகமறைந்தவர்கள். அத்தனை பேர் தமிழ்நாடு எங்கும் கிளைகளை கொண்ட ஒரு இயக்கமாக இருந்துச்சு. அது ஒரு சில இயக்கங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க கிளைகள் இல்லை. தேமுதிகவுக்கு ஓரளவுக்கு கிளை பலம் இருந்துச்சு, கம்யூனிஸ்டுக்கு ஓரளவுக்கு பாரம்பரிய பலம் இருந்துச்சு, விசிகாவுக்கு ஒரு குறுகிய வட்டாரத்துல ஒரு குறுகிய பலம் இருந்துச்சு, தமிழ் மாநில காங்கிரசுக்கு ஒரு அடையாள பலம் இருந்துச்சு. ஆனால் 6 பேர் முகமறிந்தவர்கள், 6 பேருக்கும் ஊடக பலம் அறிந்தவர்கள், 6 பேரும் பிரச்சார பலம் அறிந்தவர்கள், 6 பேரும் பணபலமும் உள்ளவர்கள். ஆனால் இந்த 6 பேரும் சேர்ந்து உடனடியாக நிற்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி தன்னந்தனியாக 234 சட்டமன்ற தொகுதியிலும் களம் இறங்கியாச்சு. அன்னைக்கு இந்த மக்கள் நல கூட்டணியை பின்னுக்கு தள்ளி பாமக தன் பலத்தை நிரூபித்தது. இந்த 6 பேரும் அல்லிசில்களா இருக்காங்கல்ல, இதெல்லாம் அல்லிசில் வெத்து கேசம் சொல்லி தூக்கி எறிந்தது பாமக. தமிழ்நாட்டுடைய 3வது பெரிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி என்பதை நிரூபித்த தேர்தல் 2016 தேர்தல். இந்த தேர்தல்கள்ல பாமக 2001 பெற்ற மாதிரியான 20 எம்எல்ஏக்களையோ 2006 பெற்ற மாதிரியான 18 எம்எல்ஏக்களையோ பெறல. இருந்தாலும் அதை விட மிகச் சிறப்பான வெற்றி என்பது என்றால் இந்த வெற்றி தான். ஏன்னா இந்த மண்ணில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று துணிச்சலாக எடுத்த முடிவுகள். ஆனால் இதை இந்த மாதிரியான எந்த ஒரு துணிச்சலான முடிவையும் விசிகாவோ, கம்யூனிஸ்ட் கட்சிகளோ, காங்கிரஸோ, மதிமுகவோ எதுவும் எடுத்து கிடையாது. மாறி மாறி எந்தெந்த ஒரு தேர்தலையாவோ தனித்து நிற்காம துணிச்சல் இல்லாம கூட்டணி வைத்தது மட்டும்தான் அவருடைய வரலாறு. கடந்த தேர்தலையும் பல சில கட்சிகள், சிறு கட்சிகள் திமுக மண்டியிட்டு ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறாங்க, அதிகார பலத்துல இருக்கிறாங்க, பணத்தை வாரி இறைப்பாங்க, எப்படியாவது நம்ம பாராளுமன்றத்திற்கு சென்றால் போதும் என்று குடுக்கிற சீட்டுகளை வாங்கிக்கிட்டு அடக்கம் ஒடுக்கமாக அத்தனை சர்வ நாடிகளையும் அடக்கி இன்றைக்கு பதவிக்கு போகலாம். அதனால் ஏதேனும் புரோஜனமா இருக்கான்னா 10 பைசாவுக்கு புரோஜனம் கிடையாது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி தன்னந்தனியாக எதையும் சாதிக்கக்கூடிய திராணி உள்ள கட்சி என்பதை நிரூபிச்ச கட்சி. 98 99 மட்டும் சாதாரணமான ஒரு தேர்தல் அல்ல. 98ல முதலாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தேனாம்பேட்டை அலுவலகத்துக்கு தேடி வந்து கூட்டணி அமைக்கிறாங்க. அந்த தேர்தலில் ஒரு வருடத்திலேயே அந்த ஆட்சியை கலைக்கிறாங்க. ஆனால் அதே கூட்டணியில பாமக இடம் வருது, அதிமுக இருந்த இடத்திற்கு திமுக வருது. மீண்டும் 99லயும் பாமக இருந்த கூட்டணியே வெல்லுது. அப்ப அங்க அதிமுகவா திமுகவா என்பது அந்த தேர்தலில் வெற்றியை தீர்மானிக்கல. பாமக என்கின்ற பலம் வாய்ந்த ஒரு இயக்கம் அந்த தேர்தலில் வெற்றியை தீர்மானிச்சு 98 99. 2004 தேர்தல்ல ரஜினிகாந்த் என்கின்ற மிகப்பெரிய பிம்பம் பாட்டாளி மக்கள் கட்சியை வீழ்த்த வேண்டும், திமுக கூட்டணி 34 இடங்களில் வரலாம், ஆனால் பாமக போட்டியிடக்கூடிய 6 இடங்கள்ல தோல்வி வெளிப்படையாகவே வேலை செய்யறாரு. அதற்கு அல்லி சில்லு வன்னியர் நானும் வன்னியர்னு சொல்லக்கூடிய காக்கை வன்னியர்களும் துணை இருக்கிறாங்க. ஆனாலும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் சமூக நீதிக்காளர் மருத்துவர் ஐயா அவர்கள் கூட்டணி கட்சிகளையும் சேர்த்து 40 இடங்களிலும் பாமக இடம்பெறக்கூடிய கூட்டணி வெற்றி பெறும் அறிவிக்கிறாரு. அதே மாதிரியத்தான் நீங்க நடந்துச்சு, அதே மாதிரியத்தான் நடந்துச்சு. பாமகவுடைய தேர்தல் என்பது சந்தித்த தேர்தல் என்பதில் கதாநாயகர் பாமக தான். 91க்கு பின்பாக அத்தனை தேர்தல்களிலும் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக, கதாநாயகராக, கவனம் பெறக்கூடிய இயக்கமாக, அத்தனை பேரும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்குதுன்னா அது பாமக மட்டும்தான். இந்த 2024 தேர்தலும் அப்படியாகத்தான் அமைஞ்சிருக்கு. அதிமுகவைக்கு அதிர்ச்சி தோல்வியை கொடுக்க போகுது. திமுகவுக்கு வருகின்ற 2026க்கான அச்சத்தை இன்னைக்கே தொடங்கி இருக்கு.
இரண்டாவது பெரிய இயக்கமாக பாமக முன்னேறி இருக்கு. அதைத்தான் நம்ம கவனிக்கும். அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பாமக ஒரு பேர் இயக்கமாக முன்னேறி இருக்கு. திமுக மிக விரைவில் இந்த ஆட்சி அதிகாரம் இருந்ததுனால திமுக இன்னைக்கு பணபலத்தோடு இதோ அந்த ஜிகனா சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஜிகனா வெற்றியை பெறலாம், இந்த காணல் நீர் மாதிரியான ஒரு வெற்றியை பெறலாம். ஆனால் களத்துல பாமகவிற்குத்தான் வெற்றி. 2026 தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம். இந்த தேர்தலையும் பாமக தான் 2வது இடத்தை பிடிக்க போகின்றது. அதனால் எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாம அத்தனை பேரும் நாளைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உறுப்பினர்களுடைய வெற்றிக்கு கொண்டாட காத்திருப்போம். நிச்சயமாக இந்த தேர்தல் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை அத்தனை பேருக்கும் தரலாம். நன்றி.